பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நல்ல கைதட்டி ஆண்டவர் கண்டி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் இந்த மாலை ஆராதனைக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார். நம்மை அழைத்து கொண்டு வந்து அவரை துதிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி, அவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி, அவரை ஸ்தோத்தரிக்கணும் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். நம்முடைய துதியை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மத்திலே உலாவி நமக்கு தேவனாய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவு பெரியவரை நாம் ஆராதிக்கின்றோம். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். அந்த பாட்டை ஆரம்பிக்கிறப்ப ஓன்னு ஆரம்பிக்குது. ஓ எந்த உள்ளம் நீர் இருக்கிறீர், ஓ என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருக்கிறீர். அதனால என்ன செய்வேன்? உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடி துதிப்பேன். எல்லாரும் பாடி ஆண்டவரை மேம்படுத்துவோம். என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என்ற உள்ளம் நீ வந்ததால் என் வாழ்க்கையில் மறுபடியும் ஓ என்ற உள்ளம், ஓ என்ற உள்ளம் நீ வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என்ற உள்ளம் நீ வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம். நல்ல கைதட்டி உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை மட்டும் நினைச்சு உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடி துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால் அவர் கையில நம்ம சுமக்கிறார். மறுபடியும் கண்மணி, கண்மணி போல காத்து கொள்வதால் உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால் உன் கரங்களில் என்னை. அதனால் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், அவர் கையில நாம் இருக்கிறோம். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை. மறுபடியும் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில். நல்ல கைதட்டி உம்மை துதிக்கிறேன். இதை பெயர் சொல்லி அழைத்தவர், உள்ள கைகளை வரைந்தவரே, எல்லா நாடுகளை பார்த்து கொண்டே இருப்பவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இயேசுவை மட்டும் நினைச்சு உங்க பேரை சொல்லி கொண்டிருக்கிறார், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உம்மை
எல்லாவற்றையும் நிதானித்திருக்கிறார். ஆச்சரியமாக நடத்தப்படுகிறார். எல்லாம் ஆச்சரியமாய் நடக்கும். எல்லாம் அதிசயமாய் நடக்கும். ஓ ஆச்சரியமாக praise you. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வருகிறவரே, எங்களை அதிசயமாய் நடத்துகிறவரே, எங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, எங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, எங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிறைத்திருக்கிறவரே, ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் யெகோவா நிசியே, எங்கள் யெகோவா ஈரே, எங்கள் யெகோவா ஷாலோம், எங்கள் யெகோவா ஷம்மா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். ஓ அல்லேலூயா, உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவை துதிக்கிறோம், உம்மை இயேசுவை போற்றுகிறோம். பாடி துதிப்பேன், அல்லேலூயா, அல்லேலூயா, பாடி துதிப்பேன். நல்ல கைதட்டி ஆண்டவரை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆவியில் நம்மை நிறைத்திருக்கிறார். ஆச்சரியமாய் நடத்துவார். எல்லாரும் பிரச்சனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், நீங்களும் பிரச்சனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாரும் பிரச்சனையிலே மடிஞ்சு போயிடுவாங்க. நீங்க பிரச்சனையை தாண்டி ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் வர பிரச்சனை உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிற போராட்டம் உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எல்லாம் போராட்டத்தை பார்த்தே மடிந்துருவான். ஆனா நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை அதிசயமாய் நடத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஏன்? நம்ம பிறப்பே அதிசயமா பார்த்தாதான் பிரச்சனையிலிருந்து அதிசயமான மாற்றத்தை பார்க்க முடியும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் தாவீது வேற எதையும் அதிசயமா பார்க்கல, பிறப்பே அதிசயமா பார்த்தார். ஏங்க பிறந்ததே பெரிய அதிசயங்க. அப்ப இந்த பிரச்சனையை கர்த்தர் அதிசயமாய் முடிப்பார். அல்லேலூயா. என்னை ஆச்சரியமாய் நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். என்னோட வேலை என்ன? அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னோட வேலை அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம அடுத்த பாடலை பாட போகின்றோம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவது. ஒரு சில ஜபத்துல இருந்தெல்லாம் வந்துடணும். ஆண்டவரே என் தலையை நிமிர செய்யும், ஆண்டவரே என்னை எப்படியாவது உயர்த்தும். என்னை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனிமே ஏன் சார் பயப்படணும்? இனிமே ஏன் கவலை பண்ணணும்? ஏன்னா என்ன உயர்த்திட்டாரே, என்ன நிமிர செஞ்சுட்டாரே. அல்லேலூயா. இனிமேல் தான் உங்களை நிமிர செய்யணும்னு கிடையாது, ஆல்ரெடி நிமிர செஞ்சுட்டார். ஏற்கனவே உங்களை உயர்த்தி விட்டார். பலன் அடைய செய்தார். என்னை கவலையோடு இருக்கிறீங்களா? பலனே இல்லாம இருக்கிறீங்களா? இல்ல, என்னை பலன் தந்துட்டாரு, என்னை மகிழ செஞ்சுட்டாரு. ஏன்? கல்வாரி சிலுவையை வச்சு பாடணும். கல்வாரி சிலுவையில இதுக்கான அக்கௌண்ட் எல்லாம் முடிச்சுட்டாரு. இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே, கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். எண்ட் ஆஃப் தி டே நான் என்ன சொல்லுவேன்? என் கர்த்தர் நல்லவரே. அல்லேலூயா. எல்லாரும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம். எல்லாரும் வாயில அறிக்கை இல்லாமா? தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம். கிருபையால் கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார். அல்லேலூயா. கிருபையால் என்னை உயர்த்தினார்,
உம்முடைய கிருபையை நாங்கள் நினைக்கிறோம். கிருபையால் எல்லாம் நீர் அருளினீர். கிருபையால் எங்களை நீர் உயர்த்தினீர். எதற்குமே தகுதி இல்லாத எங்களை அநேக காரியங்களை பார்க்க செய்தது உம்முடைய கிருபை. திருச்சபையில் வந்து அமரக்கூட முடியாத எங்களை உம்மை பாட செய்தது இந்த கிருபை. ஓ, அநேக காரியங்களை பார்க்க செய்தது உம்முடைய கிருபை. அநேக காரியங்களை அனுபவிக்க செய்தது உம்முடைய கிருபை. அந்த கிருபை இன்னும் சொல்லுகிறது, என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் எனக்கு நல்லவர், என் கர்த்தர் என் கையிட்டு செய்கின்ற வேலையிலே நல்லவர், என் கர்த்தர் என் குடும்பத்திலே நல்லவர். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்தி தொழுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். எவ்வளவோ எங்களுக்கு செய்கிறீர், எவ்வளவோ எங்களை மேன்மையாய் உயர்த்துகின்றீர். உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கின்றீர். எங்கள் சிறுமை எல்லாவற்றையும் சிதைத்து விட்டீர். அதையெல்லாம் எங்கள் இருதயம் நினைக்கட்டும். நான் சிறுமைப்பட்டு போவதில்லை, நான் சிறுமையை அனுபவிப்பதில்லை. ஏனால் கர்த்தர் சிதைத்து விட்டார், கர்த்தர் அழித்து விட்டார், வெறுமையை மாற்றி விட்டார். அதனால இயேசுவை உயர்த்தி தொழுகிறேன், இயேசுவை வாழ்த்தி வணங்குகிறேன். எல்லாரும் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். உம்மை உயர்த்தி தொழுகிறோம். உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், உம்மை உயர்த்தி தொழுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், உம்மை வாழ்த்தி. மறுபடியும் சொல்லாம, உம்மை உயர்த்தி, உம்மை உயர்த்தி. இயேசுவை மட்டும் உயர்த்துவோம், இயேசுவை மட்டும் வாழ்த்தி வணங்குவோம், உம்மை வாழ்த்தி. Father God, we lift your name. உம்மை உயர்த்தி. இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். ஜெபத்தோடு கேட்போம். உமது மகிமையால், மகிமையால் நிரப்புமே, கிருபை தாருமே. உமது மகிமையால் நிரப்புமே. ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை, ஆதி மந்தமுமானவரே ஆராதனை, ஆராதனை, ஆதியும் மந்தமும் ஆனவர். ஒரு காரியத்தின் துவக்கமும் உமக்கு தெரியும், ஒரு காரியத்தின் முடிவும் உமக்கு தெரியும். நாங்கள் நடுவிலே நிற்கிறோம் ஆண்டவரே, உம்மை மட்டும் பார்க்கிறோம், உம்முடைய கைகளை மட்டும் பிடித்துக் கொள்கிறோம். இயேசுவே ஆராதனை, beginning and the end. ஆராதனை, ஆராதனை, ஆதியும் அந்தமும். இயேசுவே ஆனவரே, ஆராதனை, ஆராதனை, அல்பா ஒமேகாவும். அநாதி தேவன் அவர், அநாதி தேவன் நீரே, எங்கள் அடைக்கலமே, அடைக்கலமானவரே. அநாதி தேவனே, அநாதி தேவன் நீரே, அடைக்கலமானவரே. நிச்சயமாய் அற்புதம் செய்வார், அற்புதம்
ஒமேகாவுமானவர். உமக்கு எல்லாமே தெரியும். உம்முடைய பார்வைக்கு சகலமும் நிர்வாணமும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அல்பா ஒமேகாவு ஆராதனை ஆராதனை இயேசுவே. வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நல்லவரே, எங்கள் வல்லவரே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே சொல்லாமா? நன்றி ஆண்டவரே, நீர் செய்ததற்காக. நல்ல ஜீவனை தந்திருக்கின்றீர், நல்ல சுகத்தை தந்திருக்கின்றீர். எல்லாரும் நன்றி. எல்லார் வாயிலும் நன்றி மட்டும் வரட்டும். எதை பற்றி முறுமுறுக்காமல், எதை பற்றி யோசிக்காமல் நன்றி. மறுபடியும் நன்றி இயேசுவே, நன்றி. கடந்து வந்த பாதையில் எல்லாம் எங்களை பாதுகாத்தீரே, எங்களை வழி நடத்தினீரே. Thank you Jesus, thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கைகளை உயர்த்தி நன்றி. கைகளை உயர்த்தலாம் ஆண்டவர் நேராக. ஓ நன்றி நன்றி. இயேசு மட்டும் வரலனா வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். இயேசு மட்டும் வரலனா நாம் சபையில உட்கார்ந்திருக்க முடியாது. அதெல்லாம் நினைச்சு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி இயேசுவே. இனியும் நடத்துவீர் யெகோவாயிரே, பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, பார்த்து கொள்வீர். அவரை சொல்லமா? யெகோவாயிரே, 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 என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும்
இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு வேலை கூலி. எல்லாம் சொல்லாமா? வேலை சத்தமா? வேலை கூலி. வேலை மற்றும் கூலி எல்லாம் எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தி இங்கிலீஷ்ல 1 தீமோத்தி 5:18. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறார். அப்படி வாசிக்கலாமா? வேலையால் தன் கூலிக்கு என்று யார் சொல்றா? பவுல் சொல்லல, வேத வாக்கியம் சொல்லுங்க. சரி, இன்னைக்கு பிரசங்கத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லுகிறேன். என்ன வேலை செஞ்சாலும் கூலி உண்டு. என்ன வேலை செஞ்சாலும், ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறோம்னா அந்த அபார்ட்மெண்ட்ல வாசல்ல செக்யூரிட்டி வேலை பார்க்கிறவருக்கும் அவர் செய்கிற வேலைக்கு என்ன உண்டு? கூலி உண்டு. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜரா இருக்கிறவருக்கும் தான் செய்கிற வேலைக்கு கூலி உண்டு. அதுல இருக்கிற சர்வீஸ் மேன் தான் செய்கிற வேலைக்கு கூலி பெறுகிறார். அதுக்கு மேல மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் செய்கிற வேலைக்கு கூலி பெறுகிறார்கள். கார்டனிங் பண்றவங்க தான் செய்கிற வேலைக்கு வேலை செய்தால் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. கூலி இல்லாம யாரும் வேலை செய்யறது கிடையாது. கூலி இல்லாம யாரும் வேலை வாங்குறது கிடையாது. பைபிள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் போய் எல்லாரையும் வேலைக்கு கூப்பிடுவார். பகல்ல இருந்து ஆரம்பிப்பார். சும்மா இருக்கிறவர்கள் இருக்கும், வேலை செய்யறேன் எல்லாரும் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன தரானா? என்ன தராரு? எல்லாருமே கூலி தராரு. அப்ப உங்களுக்கு கவனிங்க, வேலை செஞ்சாலும் என்னதான் உண்டு? கூலி உண்டு. அப்ப இப்ப இத கேட்கிறப்பயே இம்மிடியட்டா நம்ம மைண்ட் என்ன போகும்? ஏன்னா நான் சொல்லிட்டேன், வேலை செஞ்சா என்ன உண்டு? அதை நான் சொல்லல, பைபிளே சொல்லல, வேத வாக்கியம் சொல்லுகிறது என்று இருக்கு. அப்ப என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிக்கு என்ன உண்டுங்க? பலன் உண்டு. என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிக்கு அது நல்லது கெட்டதுலாம் விஷயம் கிடையாது. அது ஐடியா நான் ஐடியாலாம் கிடையாது. அது ஏஐயா நான் ஏஐயாலாம் கிடையாது. அது சாட் ஜிபிடியா சூனோவாலாம் கிடையாது. என்ன வேலை செஞ்சாலும் வேலைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிக்கு பலன் உண்டு. என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு கூலி உண்டு. இம்மிடியட்டா நம்ம மைண்ட் எங்க போவோம்? பணத்தை சம்பாதிக்கிறதா சொல்றாங்க. ஏதோ கிளம்பி ஒரு கம்பெனி போயிட்டு அந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சா நமக்கு கூலி உண்டு. அப்ப அந்த வேலையை தான் சொல்றாங்க. இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. டீச்சரா இருக்கிறோம், அங்க போய் வேலை செஞ்சுட்டு வந்தா அந்த பலன் தான் சொல்றாங்க. அது வேலைனாலே அதுதான். நீ கைட்டு செய்யும் வேலையெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அப்புறம் இன்னொரு இடத்துல இருக்கும், கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும். அப்ப வேலைனாலே ஒரு ப்ரொஃபஷன், ஒரு மனிதன் செய்கிற ஒரு தொழிலை தான் குறிக்கிறது. அப்படின்னு இமிடியேட்டா உங்க மைண்ட் அங்க போயிடும். நான் சொல்லுகிறேன், வேலை என்பது அது மட்டும் அல்ல. அதை மட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. ஒவ்வொரு நாளும் பணம் சம்பாதிப்பதை மட்டும் வேலை என்று சொல்லவில்லை. அதை வைத்து மட்டும் இந்த பிரசங்கம் இல்லை. என்னென்ன வேலை? ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துகிறோமோ அந்த வேலைக்கு ஏற்ற கூலியை கர்த்தர் தருவார். ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு குடும்பமே இல்லைங்க, அப்படியே வானத்துல அந்த பொத்துனை போட்டா யாரும் சொல்லுவோமா? எல்லாருமே குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை எப்படி நடத்துகிறோமோ அந்த குடும்பத்தை நடத்துற அந்த வேலையை நம்ம செய்யறோம்ல, அந்த வேலைக்கு ஏற்ற கூலியை கர்த்தர் தருவார். பிள்ளைகள், கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோமோ அந்த வேலைக்கு ஏற்ற கூலியை கர்த்தர் தருவார். பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே பிறப்பை கையாளாதவன் தன் மகனை டீச்சிங் அப்படின்னு இருக்கு. அப்ப பிள்ளையை வளர்க்கிறதுன்றது ஒரு வேலை. அந்த பிள்ளையை வளர்க்கின்ற வேலைக்கு ஏற்ற கூலியை கர்த்தர் தருவார். சத்தமா ஆமென். அப்புறம் பிள்ளைகளை பெற்றோர் வளர்க்கிறாங்க, அதை விட்டுங்க. பிள்ளைகள் பெற்றோரை எப்படி கனம் பண்ணுகிறார்களோ, பிள்ளைகள் பெற்றோரை எப்படி மதித்து நடக்கிறார்களோ அந்த வேலைக்கு ஏற்ற கூலியை கர்த்தர் தருவார். பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கணும், அது ஒரு வேலை, அதுக்கேற்ற கூலியை தருவார். பிள்ளைகள் வளரும் நாட்களிலும் வளர்ந்ததுக்கு பிற்பாடும் தன் பெற்றோரை எப்படி கனம் பண்ணுகிறார்களோ அதற்கேற்ற கூலியை கர்த்தர் தருவார். வேலையால் கூலிக்கு பாத்திரமா இருக்கிறாங்க சார். வேலை செஞ்சா கூலி கட்டாயமா உண்டு. கர்த்தர் முடிச்சிடாதான் முடிச்சதுனாலதான் சொல்றாரு. முடிச்சாரு செய்யறாரு. நல்ல நீங்க 3 பிளேஸ் இருக்கு. பரலோகம் இருக்கு, நரகமும் இருக்கு, உலகமும் இருக்கு. பரலோகம் இருக்கு, நரகமும் இருக்கு, உலகமும் இருக்கு. ஒரு மனுஷனை பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே சல்லுன்னு அவரை பரலோகத்துல தூக்கி போடவும் இயேசுக்கு தெரியும். பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை சல்லுன்னு நரகத்துல போடவும் தெரியும். 2
உலகத்துல வச்சிருக்காருல்ல, நம்ம என்ன செய்யணும்? தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனே கூட ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கோம். தேகத்துல நல்லா வாழணும், தேகத்துல பெற்றோரை கனமாறணும், தேகத்துல பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், உலகத்துல தான் குடும்பத்தை சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும். அந்த வேலைக்கு கர்த்தர் பூமியில கூலிய தராரு. அல்லேலூயா. நான் வருகிறேன், அவனவன் செய்யறதுக்கு பலன் யாரோட வருதான்? இந்த வசனத்தை காமிக்கிறது எப்படி காமிச்சிட்டாங்கன்னா, பெரிய அருவாவோட இயேசுவை காமிச்சிட்டாங்க. இந்த வரா பாரு, வந்து பெற்றாரா இல்லையா பாரு, கரெக்டான கூலியை வச்சிருக்க. என்ன செய்யறோமோ அதை தருவார். என்ன செய்யறோமோ, பிள்ளைகள் பெற்றோரை எப்படி கனம் பண்ணுகிறார்களோ அதற்கேற்ற கூலியை தருகிறார். பெற்றோர் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்களோ அதற்கேற்ற கூலி, குடும்பத்தை எப்படி நடத்துகிறோமோ அந்த வேலைக்கேற்ற கூலி, அதற்கு மேல ஒருவருக்கொருவர் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அதான் ஒரு பெரிய வேலை. பாருங்க, பெரிய நாயக்கா சாந்தியா கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ, பெரிய நாயக்கா சாந்தியா கிட்ட எப்படி பேசுறாங்களோ அதெல்லாம் ஒரு வேலை. ரோஜா ஆண்டி லதா கிட்ட எப்படி பேசுறாங்களோ, ஜெரால்ட் அண்ணன் ஃப்ரெட்ரிக் அண்ணன் எப்படி பேசுறாரோ, பிரதர் தேவராஜ் பிரதர் மோசஸ் எப்படி பேசுறாரோ, அந்த பேசுறோம்ல, பேசுறது ஒரு வேலை. ஏன் எதை வச்சு சொல்றேன்னா, ஆதியாகமத்துக்கு போனீங்கன்னா தெரியும் உலகத்தை எப்படி உண்டாக்குனார். பேசி பேசியே உண்டாக்குனார். பெரிய வேலையை பேசி பேசியே செஞ்சார். பேசுகிறது ஒரு வேலை. அந்த மற்றவர்களிடத்துல நாம் என்ன பேசுகிறோமோ அந்த வேலைக்கு ஏற்ற கூலியை தருவார். சும்மா இஷ்டத்துக்குலாம் பேசிடக்கூடாது. சும்மா ஏதோ பேசிட்டாங்க, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ தப்பு செஞ்சிருப்பாங்க அதனால கஷ்டப்படுறாங்க. அவங்க தப்பே செய்யாம கஷ்டப்பட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த பேசுகிறது பிரதான வேலை. ஏன் மரணமும் ஜீவனும் செயலின் அதிகாரம் சொல்லல, நல்லா கவனிங்க. மரணமும் ஜீவனும், ஏன் இந்த நாவல ஒரு பெரிய மிஷினை வச்சிருக்கிறேன். நாவுன்றது ஒரு ஃபேக்டரியா இருக்கு, நாவுன்றது ஒரு கம்பெனியா இருக்கு. இந்த கம்பெனி என்ன வேலை செய்யுதோ அந்த அதிகாரத்தின்படி நடக்கிறது எல்லாம் நடக்கும். என்ன பேசுறோமோ அந்த வேலைக்கு ஏற்ற கூலியை தருவார். எப்படிங்க சொல்றீங்க? கொஞ்சம் இதெல்லாம் பிரசங்கத்தோட ஓவர்வியூ தான். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்குவோம். ஒரு வசனம் இருக்கு, அவர் தன்னில் தானே ஜீவன் உள்ளவர். செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். யார் அவருக்கு என்ன கொடுக்கல? சத்தமா சொல்லுங்க. நீங்க யாராவது அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுங்க. இயேசுக்கு யாரும் உயிர் கொடுக்கல. இயேசு தன்னில் தானே என்ன உள்ளவர்? ஜீவன் உள்ளவர். ஒரு இடத்துல அட்ரஸ் பண்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே நான் இருந்தேன். I was there before Abraham. ஆபிரகாமுக்கு முன்னாடி யார் இருக்கிறேன்? அவருக்கு யாரும் உயிர் கொடுக்கல. ஆனா அந்த இயேசு செஞ்ச வேலையெல்லாம் கவனிங்க. முதலாவதாக இயேசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் இருப்பது ஒரு வேலையாக செய்தார். கண்ணின் வயிற்றில் எங்க இருக்கணும் யோசிச்சு பாருங்க. உலகத்தையும் உண்டாக்கிட்டார்ல. யாக்கோபு ஜேக்கப் ரெசல்ஸ் வித் காட். யாக்கோபு போராடினார், அப்பயும் அவர் தான் இருந்தாரு. ஆபிரகாம் வந்து மீட் பண்ணாரு, அவர் தான் இருந்தாரு. ஏன் அந்த சமாரிய ஸ்திரீட்ட சொல்றாரு, நான் தான் இருந்தேன், நான் தான் அவர். ஓ, நீ யாக்கோபுல பெரியவரோ? எல்லாத்தோட நான் தான் பெரியவன்றாரு. அவர் ஏன் கண்ணின் வயிற்றில் இருக்க வேண்டும்? கண்ணின் வயிற்றில் இருப்பதே ஒரு வேலையாக எடுத்து கண்ணின் வயிற்றில் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? பெத்லகேம் மாட்டு தொழுவத்தில் இருப்பதே ஒரு வேலையாக எடுத்து மாட்டு தொழுவத்தில் இருந்தார். பெத்லகேம்ல இருந்தார். பெத்லகேம் சொல்றாங்க ஒன்னத்துக்கு உதவாத ஊர். ஏன் இருக்கணும்? ஏன் அவர் அந்த வேலையை செய்யணும்? அதுக்கப்புறம் பெற்றோருக்கு பிள்ளையாக இருப்பதே ஒரு வேலையாக எடுத்து செய்தார். ஒரு கடவுள், நம்ம மட்டும் கடவுளா இருந்தோம்னா பெற்றோருக்கு பிள்ளையா இருந்திருப்போமா? அதான் வசனம் சொல்லி, நீங்கள் அடங்கி அவரை சேவித்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பெற்றோருக்கு பிள்ளையா இருந்தார். அப்பா அம்மா கூட்டு போற ஒரு கடவுள் வானத்தை பூமியை உண்டாக்கினார். அப்பா அம்மா அப்படி போறாங்கன்னா அப்படி பின்னாடி போனார். எப்படி சார் போக முடியும்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஏன் அதை பண்ணார் இதை பண்ணார் என்ன பண்ணலன்றவங்கள நம்ம பண்ணாத நிறைய அவர் பண்ணிட்டார். அப்பா அம்மா பின்னாடி நடந்து போனார். சர்ச்சில் ஆளை காணா அவங்க தேடுறாங்க. அப்ப பின்னாடி இருந்து விட்டுட்டு போனதுனாலதான் அவங்க தேடி இருக்கிறாங்க. பெற்றோருக்கு பிள்ளையா இருப்பதே ஒரு வேலையாக எடுத்து அவர் செய்தார். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போவோமே, போதகர்கள் நடுவே அமர்ந்து வேதத்தை கற்று அறிந்ததே ஒரு வேலையாக செய்தார். பைபிளை படிச்சு கத்துக்கிட்டாரா? ஏன்? வை? கண்ணின் வயிற்றில் இருந்து ஒரு வேலையை செய்தார். பெத்லகேம் மாட்டு தொழுவத்தில் இருந்ததை ஒரு வேலையாக எடுத்து செய்தார். பெற்றோருக்கு நல்ல பிள்ளையா இருந்தார். வேதத்தை கற்று அறிந்தார். வேதத்தை நல்லா அப்படியே சூப்பரா அப்சர்வ் பண்ணார். அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் பெற்றார். இல்ல வேலை பாருங்க, சும்மா ஞானஸ்நானம் உண்டாவதாக போய் யோவான் கை நம்ம இருப்போமா? நம்ம பேனர் கீழே இருக்கிறவங்க யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நம்ம பண்ணல, நம்ம பேரை சொல்லணும்னா பார்ப்போம், சரியான போகும். என்னை ரெவரண்ட்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணலங்க, என்னை டாக்டர்னு சொல்ல மறந்துட்டாங்க, எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்னு அந்த மறந்துட்டாருன்றக்கே ஒரு 1/2 நேரம் பேசுவோம். நான் டாக்டர் படிச்சேன். யோவான் கையில ஞானஸ்நானம் எடுத்தார். சுத்தி இருந்தவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? யோவான் பெரியவரா இவர் பெரியவரா? அந்த ஒரு வேலையை செஞ்சார். அது ஊழியம் செய்தது ஒரு வேலை, மரித்தோரை எழுப்பினார், அற்புதம் செய்தது ஒரு வேலை, குருடனுக்கு
பார்வை அளிக்கிறவராக தன்னை வெளிப்படுத்தினார். செவிடனுக்கு காதை திறக்கிறவராக வெளிப்படுத்தினார். இதெல்லாம் வேலை செஞ்சார். எல்லா வேலையும் செஞ்சு கடைசியில ஜீவனை விட்டார்னு சொல்லக்கூடாது, பாடுபட்டார். ஃபர்ஸ்ட் உடம்புல அணுவா சித்திரவதை அனுபவித்தார். இதெல்லாம் வேலை சும்மாவா? இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம தொழில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா எவ்வளவு பாடுபடுறேன்றோம். ஆனா அவர் எவ்வளவு பாடு அனுபவித்தார். நரம்புல இருந்தாலும் ரத்தம் பீச்சிட்டு அடிச்சுச்சான். நரம்புல இருந்தாலும் ரத்த நாணங்கள் வெடித்தது. இதெல்லாம் ஒரு வேலையை அவர் எடுத்தாருங்க. எடுத்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் லாஸ்ட் ஒன் என்னன்னா தன் ஜீவனை விட்டார். இவ்வளவு வேலை செஞ்சார்ல, என்ன கூலி அவருக்கு கிடைச்சிருச்சு? நான் தான் அந்த கூலி. கேட்டது இயேசுவுக்கு ஹல்லேலூயா. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கார். அவ்வளவு வேலை செஞ்சார். மீட்கும் பொருளாய் ஜீவனை தந்தார். மீட்கும் பொருளாய், அதாவது எப்படின்னா இந்த பொருளை கொடுத்தா அதை மீட்டுக்கிறேன்னு அவர் என்ன செஞ்சார்? என்னையே கொடுத்து இவனை மீட்டுக்கிறேன், என்னை கொடுத்து அப்சலை வாங்கிக்கிறேன், என்னை கொடுத்து கொன்சாலை வாங்கிக்கிறேன், என்னை கொடுத்து ஃப்ரெட்ரிக்கை வாங்கிக்கிறேன், என்னை கொடுத்து தேவராஜா வாங்கிக்கிறேன், என்னை கொடுத்து எல்லாரையும் அவரை கொடுத்து வாங்குற. இந்த வேலைக்கு கூலியா நம்ம கிடைச்சிட்டோம். அப்ப அவரோட பிள்ளைகள் நமக்கும் சொல்லிட்டாரு, நீ வேலை செஞ்சனா கூலி உண்டுப்பா. வேலை செஞ்சனா என்ன உண்டு? வேலை செய்யலன்னா கூலி இருக்கு. ரெண்டு தான். வேலை செஞ்சா கூலி இருக்கு, வேலை செய்யலன்னா உலகத்தையே அப்படிதான் ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு விதையை விதைச்சோம்னா என்னவா வளருது? விதையை விதைக்காம சும்மா டப்பாவில் போட்டு உட்காந்துருந்தோம்னா அல்லேலூயா சோதனை அல்லேலூயா சோதனை வளராது. இயேசுவின் வல்லமை அந்த விதையை அப்படியே டப்பாவை திறந்து சல் என்று மேலே போய் சல் என்று மண்ணுக்குள்ள, அதெல்லாம் சூப்பர் புக்ல நடக்கும். சூப்பர் புக் ஸ்டோரியில நடக்கும், இங்கெல்லாம் நடக்காது. வேலை செஞ்சா என்ன உண்டு? நான் கிரியேஷனை சொல்லல. எல்லாருமே வேலை என்றால் இயேசு கிறிஸ்து உலகத்தை உண்டாக்கினது என்று போயிடுவாங்க. நான் அதுவே போல, இயேசு கிறிஸ்து மனுஷனா பிறந்து இவ்வளவு செஞ்சிருக்கிறார்ல, அப்ப அவர் உண்டாக்கின உலகத்துல நாம் என்ன வேலை செய்கிறோம்? என்ன வேலை? ரெண்டு விதமான வேலை இருக்கிறது. நான் முன்னாடி சொல்லிட்டேன், எல்லாமே வேலை தான். குடும்பத்தை நடத்துறது வேலை, பிள்ளைகளை வளர்க்கிறது வேலை, பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணுகிறது வேலை, படிக்கிறது வேலை, வேலை செய்யறது வேலை. இந்த வேலையை நாம் எப்படி செய்கிறோம்? எப்படி செய்தால் எப்படிப்பட்ட கூலி கிடைக்கும்? நீங்க அதை தான் பார்க்கிறோம். ரெண்டு விதமான வேலை இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வேலை கர்த்தரை சார்ந்த வேலை. எல்லாம் சொல்லலாமா? கர்த்தரை 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 சார்ந்த வேலை. இரண்டாவது கர்த்தரை சாராத வேலை. கர்த்தரை, இந்த ரெண்டு வேலையுமே ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்து வேலை செய்யலாம். வேலைன்றது மனுஷன் செய்யறது. ஆனா மேட்டர் என்னன்னா யாரை சார்ந்து செய்யறோம்ன்றதுதான். கர்த்தரை சார்ந்தும் வேலை செய்யலாம், கர்த்தரை சாராமலும் வேலை செய்யலாம். ரெண்டுத்துக்கு என்ன கூலி கிடைக்கும்? எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ரெண்டு மனிதர்களை மட்டும் உங்களிடத்துல நான் பேசி அதற்கு பிற்பாடு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெனிசிஸ் ஆதியாகமம் 22வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். கவனிங்க, இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். வித்தியாசமான விதத்திலே நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான், வேலை செய்தால் கூலி உண்டு. இந்த பிரசங்கத்திலே கர்த்தரை சார்ந்த வேலை என்கின்ற இந்த தலைப்பின் கீழாய் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். எல்லாம் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கவனிங்க, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கடவுளே ஒன்று சொல்றார். என்ன சொல்றாரு? உன் புத்திரனையும் உன் ஏகசுதனையும் நீ என்ன செய்யி? சத்தமா சொல்லுங்க. எனக்கு பலியிட்டு இருப்பா. அப்படின்னா என்ன? எனக்கு கொடுத்துரு. பலியிடுறதுன்னா என்ன? இப்படி ஆட்டை பலியிடுறாங்களோ, புறாவை பலியிட்டு இருக்கிறார்களோ அந்த மாதிரி உன் பையனை ஈசாக்கு என்ன செய்ய? ஈசாக்க பலியிடுறதுக்கு ஒரு சில வேலையெல்லாம் செய்யணும். ஈசாக்க பலியிடுறதுக்கு ஒரு சில அந்த வேலையை எப்படி ஆபிரகாம் செய்தார், யாரை சார்ந்து செய்தார் என்று இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. ஈசாக்க பலியிடுன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆபிரகாமுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது சும்மா கிடையாது. எத்தனை வயசுல கிடைச்ச புள்ள? 100 வயசுல கிடைச்ச புள்ள. 100 வயசுல கிடைச்ச பிள்ளைய இதை நம்ம டப்புன்னு எப்படி தெரியுமா சொல்லுவோம்? ஆண்டவர் கொடுத்தாருன்னா அவங்க புடுங்கிடுவாருங்க. கொடுத்தாருன்னா புடுங்குறதுக்கு ரெடியா இருப்பீங்க. நம்மளால என்ன தெரியுமா சொல்லலாம்? இப்போ ஏதாவது அந்த போனே வாங்கிட்டே அப்படின்னா எப்படா புடுங்குவாரு, சீக்கிரத்தில் புடிக்கிறவரை கொஞ்சம் டேஞ்சரான நல்லா இருந்துச்சு, இப்படியே யோசிச்சுப்போம். கான்செப்டை தெரிஞ்சுக்கங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்கிறாரு. நீ உன் பிள்ளை என்ன செய்ய? எனக்கு பலியிடுன்றாரு. அது பலியிடுறதுக்கு ஒரு சில வேலை செய்யணும். ஆபிரகாம் என்ன செய்யறாருன்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் என்ன வேலை செய்தார் என்றால் அதிகாலையில் எழும்பினார். அதிகாலையில் எழும்பி அந்த ஈசாக்க பலியிடுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறார். இது எதே தெரியுமா காண்பிக்குது? ஆபிரகாம் அந்த வேலையை சந்தோஷமாக செய்தார். நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போகணும், இங்க இருந்து ஒரு சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும், குடும்பமே சேர்றீங்க,
கொஞ்சம் நல்ல குடும்பம் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில குடும்பமே சேர்ந்துன்னா போவே தோணாது. நல்ல நல்ல குடும்பம், நல்லா என்ஜாய் பண்ற குடும்பம்னு வச்சுக்கோ. இங்க இருந்து சென்னை போறீங்க, இல்லைன்னா ஒரு டூர் போறீங்கன்னு வச்சுக்கோ. வேணா அதை விடுங்க, டூர் போகணும்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து கேரளாவுக்கு ஒரு ட்ரிப்பு போறீங்க, 3 நாள் ஆகும் நீங்க போறதுக்கு. இன்னைக்குதான் போய் சேரணும்னு கிடையாது. ஆனா காலையில எழும்பி எங்க வீரா இருந்தா புளிசோறு சப்பாத்தியும் கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் செஞ்சு எல்லா டிஃபன் பாக்ஸ்லையும் கட்டி எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு சிலர் நைட்லாம் தூக்கம் வராது. ஏன்? அந்த ஒரு சந்தோஷம் சர்ச்சில் தான் நான் கண் கூட பார்க்குறேனே. ஒரு வாரமாவே உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க குரூப்பை. இன்னும் இத்தனை நாள் இருக்கு, அத்தனை நாள் இருக்கு, அதுவாக்கும் இதுவாக்கும். ஏங்க ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம். ஆபிரகாம் அவ்வளோ சந்தோஷமா உற்சாகமா காலையில் எழுந்திரிச்சார். காலையில் எழுந்திரிச்சு 3 நாள் ஆண்டவர் இந்த நாள் தான் நீங்க போகணும்னு சொல்லலை. ஆண்டவர் சொன்னாரா 10ஆம் மாதம் ஆபீப் மாதம் என்னும் இத்தனாம் தேதியிலே ஈசாக்க பலியிடுன்னு சொன்னாரா? ஈசாக்க பலியிடு 3 நாள் போகணும் அந்த இடத்துக்கு. காலையிலே எழுந்திரிச்சார். தனக்கு கொடுத்த வேலையை சந்தோஷமாக செய்தார். எப்படி சந்தோஷமா செய்ய முடியும்? கர்த்தரை சார்ந்ததுனால சந்தோஷமா செஞ்சார். கர்த்தரை சார்ந்து கொள்ளல அப்படின்னா ஈஸியானது கூட கஷ்டமா தெரியும். ஈசாக்க பலியிட சொன்னது ரொம்ப கஷ்டமான வேலைங்க, ரொம்ப கடினமானது. ஆனா அந்த கடினமானதை சந்தோஷமா செய்யறதுக்காக காலையில எழுந்திரிச்சிட்டார். அல்லேலூயா. நாம் நம்முடைய வேலைகளை எப்படி செய்கிறோம்? நம்முடைய குடும்பத்தை சந்தோஷமாக கட்டி எழுப்புகிறோமா? நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷமா வளர்க்கிறோமா? கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த மனைவியை சந்தோஷமாக அந்த ஃபேமிலியை ரன் பண்றோமா? காலையில எழுந்திரிச்சிட்டார் சார் ஆபிரகாம். அடுத்து அவர் என்ன செய்யறாரு பாருங்க. கழுதை, வேலைக்காரர்கள், 3வது மெயின் கேரக்டர் ஈசாக்கை கூப்பிட்டுக்கிறார். அவர் இல்லைன்னா ஒரு டென்ஷனான டைம். இன்னும் 3 நாள்ல பையனோட நிலைமை என்னன்றதே தெரியாது. பையன் பரலோகமா நரகம், பையன் நம்மள்கிட்ட இருப்பானா கர்த்தர்கிட்ட இருப்பானா ஒண்ணுமே தெரியாது. பலியிடுன்னு சொல்லிட்டாரு. காலையில் எழுப்புனது மட்டும் இல்லாம வேலைக்காரர் 2 பேரும் கூப்பிட்டாரு, கழுதியை எடுத்துட்டாரு, ஈசாக்கு கூப்பிடுறாரு, சேனை கட்டுறாரு, பக்காவா ப்ரிப்பேர் ஆகுறாரு. தன் வேலையை கவனமாக செய்தார். பரிசுத்தத்துல எதையும் விடலைங்க. கழுதியை கட்டையில பிளக்கணும், வேலையை கரெக்டா செய்யறாரு. ஏன் செய்யறாரு? பையனை வழி கொடுக்கணும். எதுக்காக வேலைக்காரர்களை கூப்பிடுறாரு? பையனை வழி கொடுக்கணும். எதுக்காக ஈசாக்கு கொடுக்கிறது? அவனையே காலி பண்ணணும். ஆனா தன் வேலையை கவனமாக, தன் வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் நீசர் முன்பாக நிற்காமல் வேலையை ஃபுல் ஃபோக்கஸ்டா செஞ்ச. ஏன்னா யார் சொல்லிட்டா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை சார்ந்து வேலை செய்தார். கர்த்தரை சார்ந்து வேலை செஞ்சதுனால எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் காலையில எழுந்திரிச்சார் சந்தோஷமா. கர்த்தரை சார்ந்ததுனால பர்ஃபெக்டா கவனமா எடுத்து வைக்க வேண்டிய ஜாமான்லாம் எடுத்து வச்சு கூப்பிட வேண்டிய ஆளெல்லாம் கூப்பிட்டு சேவா கிளம்புறவா எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ரெடி பண்ணாரு. அடுத்து இன்னொன்று என்ன செய்வாரு? எல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? கிளம்பிட்டாங்க. ஆபிரகாம் யார் யார் இருக்கான்னு நல்லா கவனிங்க. ஆபிரகாம் இருக்கிறாரு. எத்தனை வேலைக்காரர்கள்? சத்தமா சொல்லுங்க. மெயின் கேரக்டர் ஈசாக்கு. எல்லாரும் கிளம்பி கழுதையை விட்டு போறாங்க. போறப்ப 3 நாள் பிரயாணம் ஆயிடுச்சு. அந்த தூரத்தில் பார்க்கிறார் ஆபிரகாம். என்ன மலை இருக்கு? மோரியா இருக்கு. அந்த இடத்துல நம்ம டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணணும். ரைட், ஓகேன்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு வேலையை செய்யறாரு. தன் 2 வேலைக்காரரையும் அந்த இடத்துல நிறுத்திட்டு, நீ இங்கே நில்லு, என்ன செய்ய? வேலைக்காரர்களை எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தினார். நான் கேட்கிறேன், அந்த வேலைக்காரங்க தானே 3 நாள் கூட வந்தாங்க. அந்த வேலைக்காரங்க தானே, வேலைக்காரனாலே உதவி செய்யறவன் அர்த்தம். அந்த வேலைக்காரன் தானே ஹெல்ப் பண்ணுது. அந்த வேலைக்காரன் தானே எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிருப்பான். ஆபிரகாம் டயர்டா இருக்கும், குளிரமா இருப்பார், தண்ணி வாங்கி கொடுத்துருப்பான். ஆபிரகாம் ஒரு மாதிரி இதா இருப்பாரு, ஆபிரகாமை தேர்த்திருப்பான். ஆபிரகாமுக்கு என்ன மைண்ட் செட்ல போனாரோ அவர் இது பண்ணிருப்பான், எல்லாத்தையும் பண்ணிருப்பான். நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தின. நீ இங்கே நில்லு. வசனம் அதே சொல்லுங்க. அதை எடுத்து வாசிக்கலாமா? தன் வேலைக்காரரை நோக்கி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய். வேலைக்காரனை நிறுத்துங்க. நல்லா கவனிங்க. என்ன ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சாலும், என்ன நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும், அவங்களாலதான் நம்ம அப்படியே தலை நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னாலும் நிறுத்த வேண்டிய இடத்துல மனுஷனை நிறுத்தணும். வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இவங்க தான் எல்லாம் செஞ்சுட்டாங்கன்றனால அவங்க எல்லாரும் மாறிட மாட்டாங்க. இவங்க தான் எல்லாம் செஞ்சுட்டாங்கனால அவங்க குடும்பமும் மாறிட மாட்டாங்க. ஈசாக்க மட்டும் தான் கூப்பிட்டு போனாரு. ஈசாக்க மட்டும் தான் டெஸ்டினேஷனுக்கு கூப்பிட்டு போனாரு. யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ, யார் யார்கிட்ட எந்தெந்த விதத்துல நாம் பழக வேண்டுமோ அவரை அந்தந்த இடத்துல பழகணும்.
எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தாங்க பார்க்குறேன். வீட்டில் பிறந்தவங்களையும் அவங்களையும் ஒரே மாதிரி தாங்க. ஆபிரகாம் அந்த வேலையை செய்யல. இது எது தெரியுமா காண்பிக்கிறது? நிதானமாய் வேலை செய்தார். ரொம்ப பதஷ்டப்பட்டு தடா புடான்னு அதுக்கப்புறம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் என்னமோ ஆயிடும், இன்னும் 3 நாள் பிரயாணம் விட்டு என்னமோ தடா புடான்னு ஏதோ கவுத்து விட்டு வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டு போய் நீ நெல்லு, இங்கே நில்லுன்ட்டு வேலைக்காரர்களுக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை சொன்னார். அதை மட்டும் சொன்னார். சவுல் ராஜ்யபாரத்தை யாருக்கு தெரிவிக்கலையா? சித்தப்பாட்டே சொல்லல. ராஜா ஆயிட்டாருங்க. கழுதையை தேட போனார், ராஜா ஆயிட்டாரு. சித்தப்பாட்ட கூட சொல்ல ராஜா ஆயிட்டாரு. யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதான் சொல்லணும். இதெல்லாம் வேலையில வரும் பாருங்க. ஏன்னா இப்படி தப்பா வேலை செஞ்சா தப்பா கூலி வந்தது. தப்பா கண்ணா கூட எல்லாத்தையும் உலகி போட்டுட்டா தப்பா கூலி வருது. அப்ப இந்த பேசுற வேலையை கரெக்டா செய்யணுமே. நான் கரெக்டா யாரை எங்க நிறுத்தணுமோ அந்த வேலையை சரியா செஞ்சு அதை நிறுத்துறேன். எப்போ நீ வந்ததான் 3 நாள் என் கூட வந்ததான் உனக்கான சம்பளத்தை உனக்கு கொடுத்துறேன். எப்போ நீ என் வாழ்க்கையில் நிறைய உதவி செஞ்சதான் எல்லாமே கழட்டி விடல. நல்லா கவனிங்க. அவர் அங்க நிறுத்திட்டு எதை சொன்னார்? ஈசாக்கு கர்த்தர் பலியிட சொன்னார். வேலைக்காரர்கிட்ட சொன்னாரா நான் போயிட்டு என் பையனை பலி கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரா? நம்மளா இருந்தா நம்ம பேசுற கல்வியும் செத்து போயிட்டு வேலைக்காரன் செத்து போயிருப்பான். ஆபிரகாம் செத்து போய் ஈசாக்கு உயிரோட வீட்டுக்கு வந்துருப்பாரு. என்ன அப்பா செத்து போயிட்டான், நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஏன் 3 நாள் புள்ளைய கொடுப்போம் அப்படியா? அவ்வளவுதான். எல்லாம் காலியா இருப்பாங்க. ஐயோ இந்த நம்பி போனா குடும்பம் கோயிலுக்கு போனா ஏன் பையனை பலி கொடுக்குறாரு. ஆனா சும்மா ஜெய்சாண்டிக்கா போனார். போயிட்டு திரும்ப வருவோம். நான் விசுவாசிக்கிறவர் என்ன வேலையை அப்படி செய்யணும். பேசினார் அப்படி. வேலைக்காரரை நிறுத்திட்டு இந்த வாழ்க்கை பிரயாணத்தை யார் யாரை எங்க நிறுத்தணுமோ நிறுத்துங்க. எல்லா பெண் பிள்ளைகளையும் நமக்கு சிஸ்டர்ஸ் ஆக மாட்டாங்க. கவனமா ஹேண்டில் பண்ணணும். எல்லா பசங்களும் நமக்கு அன்னை மாதிரி அக்கா. இன்னைக்கு அங்கதான் நிறைய பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னை மாதிரி கூட பிறந்தாங்களா அண்ணன், கூட பிறந்தாங்களா அக்கா இல்லையா? கீப் டிஸ்டன்ஸ் அண்ட் மெயின்டைன் தட். அவ்வளவுதான். நான் எல்லாத்தையும் நல்லா பேசுறேன் எல்லாத்தையும். ஆனா there is a limit for everything. என்னோட பிளஸ்ஸா மைனஸா ஒருத்தரையும் சொல்ல மாட்டேன். ஜெபிச்சுட்டு சொல்லுங்க. இந்த தமிழ்ல சொல்லுவாங்க ஜெபிச்சுக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிறாங்க. யாரும் ஜெபிக்க வேண்டாம். அவங்களுக்காக ஒருத்தர் ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லுங்க. ஓடு போய் யார்ட்டையாவது போய் அழுகுறது. ஐயோ அவன் பாப்பா விட்டு போயிட்டாங்க. நானே எனக்கு கல்யாணம் பண்ணிடுவோம். அப்படி நிறைய நடந்துருக்கு. கவுன்சிலிங் வந்தால கல்யாணம் பண்ண ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கவுன்சிலிங் வந்தவங்கள அவங்க கஷ்டத்தை தாங்க முடியாம டப்பு கல்யாணம் பண்ணு. யார் எங்க நிறுத்தணும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல போன் பேசக்கூடாத. இல்லைங்க இது எனக்கு ஒத்து வராதுங்க. ஜஸ்ட் ஸ்டாப் இட் ப்ரோ. அவங்க நிறுத்துங்க. வேலைக்காரர் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துங்க. எல்லாருக்கும் அப்படியே ஜாலியா இருக்கிறதுக்கு கர்த்தர் எதிரியா கிடையாது. ஓலியா இல்லைன்னா தான் எதிரி. நம்முடைய ஜாலி எந்த விதத்திலையும் ஓலியை கெடுத்துடக்கூடாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸுக்கெல்லாம் வந்தாருனாக்க இப்பயே கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி இங்கே கெட்டுக்கிறதுனா போவேன், நல்ல ஹோட்டலில் சாப்பிடுவேன். ஆனால் எந்த விதத்திலும் இயேசுக்கு எதிரானதாய் நான் உடன்படுற அளவுக்கு நடத்த மாட்டேன். ஏங்க வேற இதெல்லாம் இப்போ நம்ம அப்படி செஞ்சுட்டோம்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம தான் குத்துவோம். கூலி நம்ம தான் தரணும். கூலிக்காக கிடையாது. கூலிக்கு பயந்துங்க நரத்தில் போட்டுருவாரோ. இயேசு அவ்வளோ செய்ய ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுற அளவுக்கு இயேசு வச்சிருக்கிறாருல்ல, அப்ப அவருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அல்லேலூயா. வேலைக்காரரை நிறுத்தி எதை சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொன்னார். நாமக்கு ஒரு ஃபில்டர் இருக்கணும். எதை சொல்லணும், யாருக்கையும் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரியக்கூடாது. இதுனா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, இதுனா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. தெரியவே வேணாங்க. ஆபிரகாம் எதை நினைச்சு சந்தோஷப்பட்டாருன்னு வெளில சொல்லல, எதை நினைச்சு கவலைப்பட்டாருன்னு ஒன்றும் எதுவும் சொல்லல. ஒன்னே ஒன்று சொன்னார், போறோம் தொழுது கொள்றோம் திரும்பி வரோம். பொய் சொல்லல, நடக்க போறத சொன்னார். ஈசாக்க பலி கொடுக்கறதுனாலுமே அங்க போயிட்டு கத்ததான் தொழுது கொள்ள போறாங்க. போறோம் தொழுது கொண்டு திரும்ப வரும். யார் யார் நிதானமாய் வேலை செய்கிறவரா இருந்தார். முதல்ல சொன்னேன் அதிகாலையில் எழுப்பினது சந்தோஷமாய் வேலை செய்தார். ரெண்டாவது பார்த்தோம் கவனமாய் வேலை செய்தார். கழுதையை கூப்பிட்டார், வேலைக்காரன் கூப்பிட்டார், கட்டைகளை பிளந்தார், ஈசாக்க கூப்பிட்டார். கவனமா எதையும் விட்டுல. மூணாவது வேலைக்காரன் நிறுத்த வேண்டிய நேரத்தில் நிறுத்தி எதை சொல்லணுமோ அதை சொன்னார். நீங்க சொல்றதை கேட்டு எல்லாரும் சந்தோஷமாயிருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா நீங்க சொல்றதை கேட்டா எல்லாம் சந்தோஷமாயிருவாங்க. சந்தோஷத்தை தாண்டி என்னென்ன இருக்கோ எல்லாமே ஆகும். சந்தோஷத்தை தாண்டி என்ன நடக்கணுமோ அமைதியா இருக்குது, அமைதியா காய நோக்கணும், அமைதியா என்ன செய்யணும், டைய நோக்கிட்டே இருக்கணும். எதை நிறுத்தணுமோ அதை நிறுத்தி, எதை சொல்லணுமோ அதை சொன்னார். நிதானமாய் வேலை செய்தார். எல்லாத்துக்கும் மேல வந்தாச்சு, மலைக்கு வந்தாச்சு, கட்டையெல்லாம் அடிக்கிட்ட, பலிபீடத்தெல்லாம் உண்டாக்கிட்ட,
அடுத்த வேலை செய்யறாங்க, பலிபீடத்தை உண்டாக்கி கட்டையெல்லாம் வச்சு கட்டி ஈசாக்கையும் கட்டி அந்த இடத்துல வைக்கிறாரு. வைக்கிறப்ப பையன் கேட்கிறான், அப்பா எங்க இருக்கு ஆடெல்லாம், எங்க எல்லாமே இருக்கு, கட்டை இருக்கு, இதெல்லாம் இருக்குது, எங்கப்பா ஆடு அப்படின்னு. தன்னுடைய பிள்ளையை விசுவாசத்தில் வளர்த்தார். எப்படி தெரியுமா வளர்த்தார்? ஆடை கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா. ஆடை யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்துக்குவார். மகனே, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை யார் பார்த்துக்கொள்வா? சின்ன வயசுலேயே, அந்த ஒரு வாலிப வயசுலேயே ஈசாக்கை விசுவாசத்திலே வளர்த்தார். ஆபிரகாமை பத்தி இந்த 2 இது நான் எழுதுறேன். விசுவாசத்திலே வளர்ந்தார், விசுவாசத்திலே வளர்த்தார். எல்லாம் சொல்லாமா? விசுவாசத்திலே வளர்ந்தார், விசுவாசத்திலே வளர்த்தார். தானும் விசுவாசத்துல வளர்ந்துட்டே இருந்தாரு, தான் பிள்ளையும் விசுவாசத்துல வளர்த்தாரு. இன்னைக்கு நம்ம புள்ள நம்மகிட்ட எதாவது கேட்கறோம், அப்பா இது வாங்கி கொடுத்தப்பா, உன் அப்பா சரியான பிச்சைக்காரன், நீ அதை விட 3 ரோட்ல நிக்கிறவன், இதெல்லாம் எதையுமே கேட்கக்கூடாது. அவன் மைண்ட்ல சின்னதே பஞ்சிடும், நம்ம அப்பா பிச்சைக்காரன், நம்மளும் பிச்சைக்காரன். பிள்ளைகள் ஏதாவது சொல்றாங்களா? கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா, கர்த்தர் செய்வாரு. என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். ஆபிரகாம் கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொன்னாரு, பிள்ளை அதை பார்த்துச்சு, கர்த்தர் பார்த்துக்கிட்டாருன்றது. அல்லேலூயா. பிள்ளையை பார்த்து சொன்னாருப்பா, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார், அதை ஆண்டவர் செய்வார். அதை சொல்லி தன்னுடைய பிள்ளையை வளர்த்தார். பிள்ளையை அமைதியாக இருந்துச்சு பாருங்க. இன்னைக்கு தப்பு நம்ம பிள்ளைகிட்ட போயிடுறோம். என்னன்னா, நானே ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், ஈசாக்கு நிலைமையில நம்ம இருந்தோம்னா அப்பாவை கட்டி போட்டு நம்ம கையில் கத்தி எடுத்துருப்போம். படியா கிளவா, என்னைய வாய்ப்பு வந்து பலி கொடுக்குற அப்படின்னு. அப்பா அப்படி இருந்தார், அப்பா அப்படி விசுவாசத்துல வளர்த்தார், அப்பா அப்படி விசுவாசத்தை பேசினார். அப்பா கஷ்டப்பட்ட பத்தியா, நீனும் அப்பா வயசுல இப்படிதான் கஷ்டப்படுவ, பார்த்து இருந்துக்க. ஈசாக்க படுக்க வைக்கிறதுக்குள்ள ஈசாக்க பேசியே கொண்டிருப்போம். அவன்கிட்ட சேராதன்னு இல்ல, சேர்ந்த பத்தியா இந்த நிலைமை தான் பாத்துக்க. இதுல இருந்து தப்பிச்சு போய் அவன்கிட்ட சேர்ந்த அங்க போகாதன்னு இல்ல, உழுதுற பத்தியா அவனே உழுதுட்டு வந்திருக்கான். அவனை பேசியே உண்டு இல்லைன்னு பண்ணி அன்னைக்கு பாரு, அன்னைக்கு காலையில் ஒரு சோதனை பண்ணி சொல்ல சொன்னேன்ல, பாரு உன்னை எங்க படுக்க வச்சுட்ட, என் கையிலே உன்னை வெட்டுறப்ப என்ன நிலைமை பத்தியா. அதெல்லாம் செய்ய வேண்டிய நேரத்துல செஞ்சுட்டு நீங்க செய்யற பிள்ளைய பார்த்தா செய்யும். நீங்க செய்யறத பார்த்தா பிள்ளைகள், ஒரு இன்ஸ்டா ஒன்று பார்த்தேன், மங்கி சி மங்கி டூ. மங்கி சி அப்பா அம்மா 2 பேரும் அடிச்சுட்டு இருந்தா புள்ள நாளைக்கு பர்ஃபெக்டா அடிச்சுக்கும். அப்பா அம்மா 2 பேரும் உலக புள்ள அதை விட ஜாலியா இருக்கும். ஆபிரகாம் நல்லா இருந்தாங்க, ஈசாக்கும் ரெபெக்காவும் விளையாடி கொண்டு இருந்தாரு. அதை பார்த்தார், சூப்பர் பிள்ளைகள் நல்லா நைஸ் குட் ஜாப், நல்லா விளையாடுறாங்க. நீங்க அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா புள்ள நாளைக்கு அதே தான் செய்யும். ஆபிரகாம் அப்படி விசுவாசம் இருந்தா பையன் சொல்றாரு, பா என்ன வச்சு இப்ப ஆடை காணாமே, எதுவுமே இல்லையே, எனக்கு கட்ட போறீரே, வெட்ட போறீரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து. ஆபிரகாம் மனசுல கொஞ்சம் கூட இல்ல, கர்த்தர் பார்த்துக்கலன்னா ஈசாக்கு மேல கத்திய போட்டுட்டா என்ன அவர் எடுத்துக்குவாரு, இன்னும் 1000 பிள்ளையை தருவாரு. அல்லேலூயா. என்ன நம்ம செய்யறோமோ, வாட் வி சோ வி ரீப். எதை செய்கிறோமோ அதை என்ன செய்வோம். ஏன் வசனமே அதான் சொல்லுது, வார்த்தைகளை கேட்கிறவன் மட்டுமல்ல, அதை கை கொள்ளுகிறவன், அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் மணல் மேல் வீடு கட்டணும், இல்ல கண்மலை மேல் வீடு கட்டணும். ஆபிரகாம் தான் விசுவாசத்துல நல்லா வளர்ந்தார், அவரையும் வளர்த்தார். போன்ல ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுனால விசுவாசத்துல பேசணும். நம்ம பேசுறப்ப அவங்களோட விசுவாசம் பூஸ்ட் ஆகணும், அவங்களோட விசுவாசம் கெயின் ஆகணும். எல்லாரையும் திணறட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. ஆபிரகாம் இந்த வேலையை செஞ்சார், அதுக்கான கூலிய பாருங்க இந்த செய்யறாரு. அதுக்கப்புறம் கடைசி பலிபீடம் உண்டாக்கி கட்டையை அடுக்கி ஈசாக்கை கட்டி அதன் மேல் வைத்தார். வச்சு லாஸ்ட் கத்தியவே ஓங்கிட்டார். கரெக்டா விடுவிடுறான், கத்தியவே ஓங்கிட்டார். இது எதை குறிக்கிறது என்றால், தளராமல் வேலை செய்தார், சந்தோஷமாய் வேலை செய்தார், நிதானமாய் வேலை செய்தார், கவனமாய் வேலை செய்தார், தளராமல் வேலை செய்தார். கொஞ்சம் கூட தளர்ந்து போல. இந்த கத்தியை உணர்வு எப்படிங்க இருந்திருக்கும்? ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை கீழே ஒரு நிறைய பிடிக்கிறோம், பெத்த பிள்ளைய வைக்கிறாரு. ஏன்? அவருக்கு தெரியும், சோதோமின் ராஜா ஒன்றிருந்து ஒண்ணு கூட வாங்க மாட்டேன், பாதரட்சியின் வாரின் சரட்டையாலே எடுக்க மாட்டேன், தேவனுக்கு நான் கையில எடுத்துக்கிறேன். அவருக்கு தெரியும் இதை எடுக்க மாட்டார். அப்படியே எடுத்தாலும் 1 1000 தருவார். வேண்டுமா இயேசுவுக்கு? ஹல்லேலூயா. அசைக்க முடியாத விசுவாசம், தளராமல் வேலை செய்தார். தன் சூழ்நிலையை பார்க்கல,
கத்தி ஓங்கிறது கூட இல்லை இருக்குங்க அதோட இவ்வளோ முயற்சியை பார்த்து நீ வாயை மூடுன்னு சொல்லலை, கைத்தையை கீழே போடுறான்னு சொல்லலை, கட்டாரம் அவன் பிள்ளைன்னு சொல்லலை. என் பிள்ளைக்கு எப்படி வலிச்சிருக்கோம், சணல் அந்த குத்தி இருக்கும், பாடா செல்லும் குத்துதே அவனுக்கு ஒண்ணுமே நீ சொல்லலை. எவ்வளோ கல் மனசா இருக்கு, கத்தியை கீழே போடலை, தூக்குன தளராமல் வேலை செய்தார். அல்லேலூயா. இதெல்லாம் ஏங்க செஞ்சாரு? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட இதெல்லாம் ஏன் செஞ்சாருன்னா அவர் கர்த்தரை சார்ந்து வேலை செய்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல கஷ்டமான ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், நம்மளே கொஸ்டின் நம்ம விசுவாசத்தையே கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு சில காரியங்கள் இருக்கலாம், நம்ம அப்படியே ஆடி போக செய்யற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். கைக்கு நேரிடுறது எதுவோ முழு பலத்தோட செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க, கவனமா செய்யுங்க. பிள்ளைகளை சந்தோஷமா வளர்த்துருங்க. பிள்ளையை பார்க்கறப்ப சொல்லுங்க, என் பிள்ளைகளின் சமாதானம், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால். உன் அப்பா உருப்படாம விட்டா நீ உருப்படாம தான் போவ அப்படின்னு சொல்லக்கூடாது. காலையில் எந்திரிச்சோமே பையன் கேட்கிற வார்த்தையை பாருங்க, வீணா போயிடுவா நீ, சூப்பரா ஆரம்பிக்கிறானால ஸ்கூலுக்கு போனே அவன் என்ன செய்வான், மிஸ் அதே வார்த்தையை சொல்லும், வீணா போயிடுவ நீ. அடுத்து சாயங்காலம் வந்து நீ வீணா போயிடுவ, நீ 3 தடவை வீணா போயிடுவேன், ஆதி அதனால் அந்தி சந்தி மதியம் வீணா போயிடுவேன் வீணா போயிடுவேன் வீணா போயிடுவேன். அவன் நல்லா ரேஸ் ஆகிறான், தனக்கு ஒரு பிள்ளை வந்து சொல்றான், வீணா போயிடுவ நீ, உன் சந்ததியின் மேல் என்னாவியையும் அதெல்லாம் வந்து பாருங்க ஆசீர்வாதம். ஆனா நம்ம அப்படி கிடையாது. காலையில் எந்திரிக்கிறப்ப நீங்க சந்தோஷமா எந்திரிக்கணும். ஒண்ணுமே நடக்கலைங்க, என்னங்க சந்தோஷமா இருக்கிறது? காலையில் எந்திரிச்சோன்னே கண்ணை திறந்து டியூப்லைட் தெரிவித்து பாருங்க, பெரிய விஷயம். டியூப்லைட்டை பெருசா பார்த்தாதான் அவன் கர்த்தரே பெருசா பார்க்கறான்னு அர்த்தம். டியூப்லைட் தெரியாம எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் முன்னாடி அதை யோசிச்சேன்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன பிள்ளையில இருந்து கண்ணை திறந்தாலே சுத்திலும் ஃபுல்லா வெள்ளை பேப்பர் மாதிரி தான் தெரியுது. தரையும் வெள்ளை பேப்பர், ஆளு வெள்ளை பேப்பர், சதீஷை பார்த்தாலும் வெள்ளை பேப்பர், ஃப்ரெட்ரிக் என்ன பார்த்தாலும் வெள்ளை பேப்பர், அப்சலை பார்த்தாலும் வெள்ளை, எல்லாருமே எனக்கு வெள்ளை பேப்பரா தெரியுறாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்ஜாயே பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் இந்த கண்ணை கொடுத்து கண்ணு வெள்ளையாக்கி, வெள்ளைக்குள்ள ஒரு கருப்பை கொடுத்து, கருப்புக்குள்ள ஒரு பொட்டு மாதிரி ஒன்று வச்சு, இந்த மாதிரி இது பச்சை கலர், இந்த மாதிரி இது ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி இது கிரீன் கலர், இந்த மாதிரி இது அந்த கலர், இந்த கலர், அதுவாக்கும் இதுவாக்கும். எதுக்கு சார் செய்யணும்? நல்ல வேலை செய்யணும், நல்ல கூலியை பெறணும். அல்லேலூயா. இந்த காதுல லகிக்கிற திறனை கொடுத்துருக்கிறார். என்ன திறனு? இந்த ஸ்பீக்கர்ல கேட்கறது பாருங்க, எப்படி கேட்குது பாருங்க. அதே அடிச்சால கேட்டோம்னா பெட்டியில் அடிக்கிற மாதிரி இருக்கும், டப்பு டப்புன்னு. இன்னொன்று இருக்கும் கொலை ஸ்பீக்கர். நீங்க பெரிய உங்க காலத்துல பார்த்துருப்பீங்க, இந்த கொலையை கட்டி விடுவாங்கல்ல, அந்த கொலை எப்படி கேட்குனா என்ன அழகா பண்ணாலும் காத்தா கத்துற மாதிரி தான் கொண்டு வரும். அந்த கொலையில அபுஜால இருந்துச்சு அந்த கொலை ஸ்பீக்கர். இப்போ நம்ம வீட்டில் கூட ஒரு மாடியில் கடந்துச்சு அந்த கொலை ஸ்பீக்கர். அந்த கொலையில நல்ல ஆம்பிளிஃபையர் வச்சு இந்த கீபோர்ட்லாம் போட்டு அதில் மாட்டி விட்டோம்னா அதில் பின்னாடி எப்படி வரும், கேளுங்கள் தரப்படும் தட்டல், இப்படிதான் வரும். நம்ம என்ன பாடினாலும் அதனுடைய அவுட்புட் இவ்வளவுதான் வரும். ஆனா கொலையில இருந்து அகுஜா மாதிரி, அகுஜால இருந்து ஜேபிஎல் வந்து, இதெல்லாம் காது கேட்குது பாருங்க. இதெல்லாம் வீட்டுல போட்டு வச்சிருக்கிறோம். ஏன் அந்த மியூசிக்ல ஒரு சில பாட்டெல்லாம் போட்டாலே டால்பி அட்மாஸ் இருக்க பாட்டு அப்படி ரொம்ப கேட்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆக்கே போட தேவையாங்க கேட்குதுல, அது போதுங்க. எதுக்குங்க இவ்வளவு செலவு, இவ்வளவு திறனை வச்சிருக்கிறாருல காதுல? அவரை சார்ந்து வேலை செய்யணும், அவரை பற்றி கொண்டு வேலை செய்யணும். அல்லேலூயா. இயேசுவை நம்பி பற்றி கொள்வோம். நாம் செய்கிற வேலை கேட்ட கூலியை கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை செலுத்துவோம். அல்லேலூயா. நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம்.